பிள்ளையார் ஆறுபடை வீடு இன்ட்ரோ முதல் வீடு. தொடக்கம். ஓம் விநாயகாய நமக. அனைத்து தொடக்கங்களுக்கும் ஆதியாக இருப்பவர், தடைகளை அகற்றுபவர், ஞானத்தின் வடிவம். அவர்தான் நம்முடைய பிள்ளையார் விநாயகர். கணபதி. இன்று நாம் கேட்கப் போகும் இந்த ஆன்மீக பயணம் ஒரு சாதாரண கதையல்ல. இது பிள்ளையாரின் மகிமை, அவரின் சக்தி மற்றும் அவருடைய ஆறுபடை வீடுகளின் அதிசய வரலாறு. ஆறுபடை வீடு என்றால் என்ன? நாம் பொதுவாக ஆறுபடை வீடு என்றால் முருகப் பெருமானை நினைப்போம். ஆனால் அதேபோல் விநாயகருக்கும் சில முக்கியமான சக்தி ஸ்தலங்கள் உள்ளன. இந்த 6 இடங்கள்: பிள்ளையார்பட்டி, திருச்செங்காட்டாங்குடி, திருப்பரங்குன்றம் அருகிலான விநாயகர் ஸ்தலம், மதுரை சுற்றுவட்டார விநாயகர் கோயில்கள், காஞ்சிபுரம் விநாயகர், சிதம்பரம் பகுதி விநாயகர். இவை ஒவ்வொன்றும் தனித்தன்மை, அதிசயம், வரலாறு கொண்டவை. முதல் படை வீடு பிள்ளையார்பட்டி தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். வரலாறு. இந்த கோவில் 1600 ஆண்டுகளுக்கு மேலான பழமை. கற்பாறையில் செதுக்கிய விநாயகர். இங்கு இருக்கும் விநாயகர் வலது தும்பிக்கை, பெரிய வயிறு, அமைதியான முகம். இந்த உருவம் சாதாரணம் இல்லை. இது கற்பக விநாயகர், வேண்டியதை அருள்பவர், அதிசயம். ஒரு காலத்தில் ஒரு வணிகன் தன் வாழ்க்கையில் பெரிய நஷ்டத்தை சந்தித்தான். எதுவும் சரியாக போகவில்லை. அவன் இங்கு வந்து, கணபதி பாப்பா, என்னை காப்பாத்து என்று அழுதான். அந்த இரவே அவனுக்கு கனவில் விநாயகர் தோன்றி, நாளை உனக்கு புதிய வழி கிடைக்கும் என்றார். அடுத்த நாள் அவனுக்கு ஒரு பெரிய வியாபார வாய்ப்பு. சில மாதங்களில் அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. கோவிலின் சிறப்பு. இங்கு சங்கடஹர சதுர்த்தி மிக பிரபலமானது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். விருப்பம் கேட்டால் நிறைவேறும் என்று நம்பிக்கை. வாய்ஸ் ஓவர் லைன் எமோஷன். நீ எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், ஒருமுறை மனசார பிள்ளையாரை அழைத்தால் அவர் உன்னை கைவிட மாட்டார். இரண்டாவது படை வீடு திருச்செங்காட்டாங்குடி தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அருகில் அமைந்துள்ள பழமையான தலமான திருச்செங்காட்டாங்குடி. இந்த இடம் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் மிகவும் முக்கியமான ஸ்தலம். தல வரலாறு. பண்டைய காலத்தில் இந்த பகுதி முழுவதும் அடர்ந்த காடாக இருந்தது. அங்கு முனிவர்கள் தவம் செய்தனர், யாகங்கள் நடந்தன. ஆனால் அந்த யாகங்களை ஒரு அசுர சக்தி தொடர்ந்து கெடுத்துக் கொண்டே இருந்தது. அசுரன் விநாயகர். அந்த அசுரன் யாராலும் வெல்ல முடியாதவன், யாகங்களை அழித்தவன். அப்போது முனிவர்கள் விநாயகரை பிரார்த்தித்தனர். ஓ விநாயகா, எங்கள் யாகத்தை காப்பாற்று. அந்த நேரத்தில் ஒரு சிறிய பிள்ளை போல ஒரு உருவம் அங்கே வந்தது. அது யாரென்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த பிள்ளை அசுரனை சிரித்தபடியே எதிர்கொண்டான். அதிசய தருணம். ஒரு நொடி. பிள்ளை வடிவம் விநாயகர். அமைதி, அதிர்ச்சி. விநாயகர் தனது சக்தியால் அசுரனை அழித்தார். முனிவர்கள் காப்பாற்றப்பட்டனர். வாதாபி கணபதி தொடர்பு. இந்த தலத்திற்கு ஒரு முக்கியமான தொடர்பு உள்ளது. வாதாபி கணபதி. பழைய காலத்தில் வாதாபி என்ற அசுரனை விநாயகர் அழைத்தார் என்று கூறப்படுகிறது. அதன் நினைவாக இந்த ஸ்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு பக்தர்கள், இசைக்கலைஞர்கள்,
வந்து விநாயகரை பாடி வழிபடுவார்கள். வாதாபி கணபதிம் பஜே என்ற கீர்த்தனை எங்கும் பெரிதும் பாடப்படுகிறது. கோவில் சிறப்புகள். மிகவும் பழமையான சிவாலயம். விநாயகர் சன்னதி முக்கியம். யாகங்கள் தொடர்ந்து நடைபெறும் தலம். பக்தர்களின் அனுபவம். பலர் சொல்வது, இங்கு பிரார்த்தித்த பிறகு தடைகள் நீங்கும். வேலை, தொழில், கல்வி எல்லாம் சரியாகும். ஒரு மாணவன் தன் தேர்வில் தோல்வி அடைந்தான். மிகுந்த மன அழுத்தத்தில் இங்கு வந்து விநாயகரை வேண்டினான். அடுத்த ஆண்டு மாநில ரேங்க் எடுத்தான். அவன் சொன்னது ஒன்றுதான், நான் படிச்சேன். ஆனா நம்பிக்கை கொடுத்தது விநாயகர்தான். நம்பிக்கை இருக்கிற இடத்தில்தான் அதிசயம் நடக்கும். அந்த நம்பிக்கையை